எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மிஷின் வந்து டின் கேப்பிங் மிஷின் இல்லை டின் சீலர் மிஷின் சொல்லுவாங்க இதை. அதாவது இந்த பிளாஸ்டிக் டின் அப்புறமா திருப்பி மெட்டல் அலுமினியம் ஃபாயில் டைப் டின் வந்து இதில் சீல் பண்ண முடியும், கேப்பிங் பண்ண முடியும். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் பேஸு, இந்தியன் மேக் மிஷினு. இது வந்து உங்களுக்கு சைடு வந்து உங்களுக்கு ஹேண்டல் டைப்பில் வந்து க்ரூ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு நம்ம பேக் பண்ணுறது இந்த மாதிரி தான் பேக் பண்ணி அமைச்சிடுவோம் உடன் பேலட்டில். இதோட இன்ஸ்டாலேஷனும் அப்புறமா உங்களுக்கு டெமோ வீடியோ பார்க்கலாம். நம்ம பிரிச்ச அப்புறம் மிஷின் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷினில் வந்து இண்டக்ஷன் மோட்டர், ஏசி மோட்டர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது டைரெக்டாக உங்களுக்கு இந்த புள்ளியில் அட்டாச் ஆகிறதால இது புள்ளி வந்து சுற்றும் போது உங்களுக்கு கேப்பு சுற்றும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு இங்கே லாக் மேனுவலாக கொடுத்துக்கிறாங்க. இந்த பாட்டம் லாக்கு இதில் ரொட்டேட் ஆகும் இங்கே பேரிங் கொடுத்துக்கிறதால. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம இப்படி அப் பண்ணி லாக் பண்ணால் லாக் ஆகிடும். உங்களுக்கு பாட்டில் தகுந்த மாதிரி இங்கே ஸ்க்ரூ இருக்குது. அந்த ரிஞ்ச் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாட்டில் ஹைட் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்புறமா இங்கே சுவிட்ச் இருக்குது பார்த்துங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச். அப்புறமா நம்ம ஃபுட் சுவிட்ச் வச்சுக்கிறோம் செப்பரேட்டாக. இந்த ஃபுட் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மோட்டர் ரன் ஆகும், இல்லை மோட்டர் நிடும். பாருங்க நின்றுச்சு. நான் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஆகும். ப்ரெஸ் பண்ணுறேன், மோட்டர் ஆன் ஆகுது. விட்டுட்டேன், மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ணுறேன், மோட்டர் ஆன் ஆகும். விட்டால் ஆஃப் ஆகிடும். ஸோ இது கண்ட்ரோலபிள். உங்கள் மேனுவலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே. ஸோ இப்போது நாம் டின் வைக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி இதில் விட்டுக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதில் இப்படி இன்செக்ட் பண்ணுறோம். இன்செக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். ஜஸ்ட் இன்செக்ட் பண்ணிடுறோம். பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த லாக் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறதுனால லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். பாருங்கள், புஷ் பண்ணிட்டோம், இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெறும் அந்த பாட்டில் திரும்ப பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு த்ரெட்டிங் ஆகணும்னா இந்த வீலுக்கு பார்த்தீங்களா, இந்த வீல் ஃபஸ்ட்டு லாக் வீல்னு வாங்கும். இது லாக் பண்ணும், இது கேப்பை க்ளோஸ் பண்ணும் இந்த இது. ஸோ இப்போ நம்ம இதை மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா. ஏன்னா ஸோ ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. இப்போ நின்ன அப்புறமா ஜஸ்ட் நீங்கள் இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு கீழே இறங்கிடும். இப்போ பாருங்க, ஜஸ்ட்டு நாம இப்போ சீல் பண்ணது பாருங்க. ஸோ ஜஸ்ட்டு இங்கே பாருங்க, லீக்கேஜே இல்லை பாருங்க. ஸோ எங்கேயுமே லீக்கேஜ் இல்லை பாருங்க. நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். பாருங்க, நல்லா ஃபினிஷிங் நல்லா வந்திருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்னவே ஷேக் பண்ணிங்கனாலும் இதாக வரும். ஸோ இங்கே நீங்கள் ஜஸ்ட் இதை பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் பாருங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகி இங்கே பாருங்க, இங்கே தண்ணி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மிஷினை இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மோல்டு வந்து மேலேயும் கீழேயும் சேஞ்ச் ஆகும் பாட்டில் தகுந்த மாதிரி. இந்த பாட்டில் தகுந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. இன்னொன்று உங்களுக்கு இப்போ நார்மல் ஆட்டோமேட்டிக் மிஷின் டைப்பில் வந்து இது கொஞ்சம் ஓகே. உங்களுக்கு இது கிரேடில் வந்து மேனுவல் லாக் சிஸ்டம் இருக்கும். ஸோ செமி ஆட்டோமேட்டிக் டைப்பில் வந்து உங்களுக்கு நார்மலாக ரொட்டேட்டிங் திரும்பும், அதில் லாக் சிஸ்டம் ரொட்டேட் பண்ணிடலாம். இதில் நம்ம மேனுவலாக லாக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது ஒன்று தான் இதில் இது. நீங்கள் அந்த மிஷின் கம்பேர் பண்ணுவோம் 20% உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும். ப்ரொடக்ஷன் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் அவ்வளோ காம்பேட்டடாக கிடையாது. இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்தியன் மேக்காக நம்ம ஈஸியாக அதை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்புறமா இந்த மிஷினை பற்றி நீங்கள் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்காலும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நன்றி.